வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தொக்கு. நம்ம சம்மர் வந்தாலே மாங்காய் தொக்கு எல்லாரும் பண்ணுவோம். இது நான் முன்னாடியே ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் போட்டிருக்கேன். இது பூண்டு போட்டு மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளிமூக்கு மாங்காயை ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதை நல்லா தோலை சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு நல்லா வெடிச்சாதான் நம்மளுக்கு ஊறுகாயில் கசப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நல்லா வெடிக்கட்டும். வெந்தயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் வேணும்னா மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ஆற விட வேண்டாம். லேசாக வார்மாக இருக்கும் போதே பொடிச்சுட்டோன்னா நல்லா கடகடன் பொடியாயிடும் அது. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால நான் சால்ட் போட்டுக்கிறேன். கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் 2 கப்பு மாங்காய் துருவல் எனக்கு வந்தது. அதோட 1/4 கப் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த வறுத்து வச்சு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச வெந்தயம் அந்த கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஒரு ட்ரை கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் துருவர சேர்க்குற பவுல்லே தண்ணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதோட 20 பல்லு பூண்டை பச்சையாகவே இதில் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து நல்லா அதை 1-2 க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 3/4 கப்பு நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம எண்ணெய் நல்லா சூடு ஆகட்டும். அதில் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அதோட 2 காஞ்ச மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரியிற வரையிலும் இதை நம்ம வதக்கினா போதும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால கடுகு போட்ட உடனேயே நல்லா படப்படன்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த பூண்டு மேலேயே இந்த சூடான எண்ணெயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு ஓவர் நைட் வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு ட்ரை கண்ணாடி ஜாரில் சேர்த்து வச்சுக்க போகிறோம். இது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கெடவே கெடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாக ஒரு 2 கப்பு வரலும் மாங்காய் தொக்கு வந்தது. நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வச்சுட்டு பூண்டெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எப்போ எடுத்துனாலும் ட்ரை ஸ்பூனை வச்சே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த பூண்டு போட்டு மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.